சிறப்பு விவாதமாக எழுப்புறாரு. இந்த மாதிரிங்க செக்ரட்டரியேட் காலனியில் ஒருத்தரை அடித்து கொண்டுட்டதாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே முதலமைச்சர் சட்டப்பேரவையிலேயே பதில் சொல்கிறார். முதலமைச்சர் அல்லது எந்த துறை அமைச்சர்களாக இருந்தாலும் இது மாதிரியான விஷயங்களுக்கு பதில் சொல்லும்போது யார் அந்த பதிலை தயாரித்து கொடுப்பார்கள் என்றால் சம்பந்தப்பட்ட துறையின் அதிகாரிகள் தயாரித்து கொடுப்பார்கள். இந்த விஷயத்தில் அப்போது சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இருந்த திரு சங்கர் ஜிவால் அவர்கள் ஒரு அறிக்கையை தயாரித்து கொடுக்குறார். என்னென்னா, இந்த 2 பேரையும் சந்தேகத்தின் அடிப்படையில் கூட்டிகிட்டு வந்து நைட்டு லாக்கப்பில் வச்சுருந்தோம். காலையில் டிஃபன் வாங்கி கொடுத்தோம். வயிற்று வலிக்குதுன்னு சொன்னான் இந்த விக்னேஷ். அவனை வயிற்று வலின்னு சொன்ன உடனே உடனடியாக பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனை கூட்டிகிட்டு போனால் அங்கே போனால் இறந்துட்டான்னு சொல்லிட்டாங்க என்று சொல்கிறார். காலை உணவு சாப்பிட்ட பின் விக்னேஷுக்கு திடீரென்று வாந்தி வலிப்பு வந்திருக்கிறது. உடனே அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்த நிலையில் கொண்டு வரப்பட்டதை தெரிவிச்சிருக்கிறார். இறந்து போன அந்த விக்னேஷோட உடல் அரசு மருத்துவர்களால் போஸ்ட்மார்ட்டம் உடற்கூராய்வு செய்யப்படுகிறது. அந்த உடற்கூராய்வில் உடம்பு முழுக்க காயம் இருக்கிறது என்று மருத்துவர்கள் சான்றிதழ் அளிக்கிறார்கள். 13 காயங்கள், லத்தியாலும் மற்ற ஆயுதங்களாலும் அடித்ததற்கான 13 காயங்கள் இருக்கிறது என்று அரசு மருத்துவர்கள் அறிக்கை கொடுத்து விடுகிறார்கள். அதை மூடி மறைக்க முடியாதுல்ல, ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் வீடியோ எடுப்பாங்க, அதனால் மூடி மறைக்க முடியாது. இருக்கிறத டாக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. மறுநாள் அசெம்பிளியில் திருப்பி படிக்கிறார் முதல்வர். 2 நாள் கூட கேப் இல்லை, மறுநாள் இது போல் விக்னேஷோட உடலை உடற்கூராய்வு செய்தோம். அந்த உடற்கூராய்வில் 13 காயங்கள் இருந்தனன்னு தெரிய வந்துச்சு. நான் உடனே சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டுட்டேன். என்னுடைய ஆட்சியில் காவல்துறை இப்படி அத்துமீறுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு 2 நாள் கழித்து இதே முதல்வர் அசெம்பிளியில் சொல்கிறாரு. 1 வாரம் 10 நாள் கூட இல்லை, மறுநாளே. ஆக விக்னேஷ் மரணம் தொடர்பாக சட்டப்படியான அனைத்து நடவடிக்கைகளையும் முறையாக அரசு எடுத்து வருகிறது என்பதை இந்த மாமன்றத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, மு.க. ஸ்டாலின் ஒரு சீஃப் மினிஸ்டர் இல்லைங்களா? அவர் தான் தமிழ்நாட்டில் அதிகாரம் பொருந்திய ஒரு நபர். யார் என்றால் தமிழகத்தின் முதலமைச்சர். அந்த முதலமைச்சரை அசெம்பிளியில் கஸ்டோடியல் டெத்தே நடக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பொய் சொல்ல வச்சுருக்காருன்னா முதலமைச்சருக்கு அந்த அதிகாரி மேலே எவ்வளோ கோபம் வரணும்? செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து இது போல் தவறான தகவல் அசெம்பிளியில் சொல்லியிருந்தா அந்த அதிகாரி என்ன கதிக்கு ஆளாயிருப்பார்னு யோசிச்சு பாருங்கள்.